ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक हैं? எல்லோரும் समझिए மகிழ்ச்சியாக हो இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறீர்களா? அ, बाबा जो हम बच्चों பாபா को வந்து நம்ம குழந்தைங்களுக்கு इशारा देते हैं, चाहे ஆஹ் उसको अव्यक्त இஷாரா इशारा கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. कहें, चाहे அவ்யக்த இஷாரா डायरेक्शंस कहते தினமும் हैं, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கட்டளைகள் கொடுத்துக்கிட்டே हम இருக்காங்க. बच्चों के लिए वो நம்ம होमवर्क குழந்தைகள் भी हो வந்து जाता है, ஹோம்ஒர்க் இருக்கு, நமக்கு चेकिंग भी होती है। செக் பண்ணி பார்க்க पता வேண்டியது भी இருக்கு. लगता है कि ஸோ நம்ம हमारे புரிஞ்சுக்கணும் पुरुषार्थ में நம்மளோட முயற்சி कैसी வந்து रफ्तार है, எப்படி क्या இருக்கு, எப்படி प्राप्ति நம்ம हो முயற்சி रही है, பண்றோம், இதுல என்ன क्या நலம் और இருக்கு, करना என்ன है। வந்து நமக்கு பெனிஃபிட் तो இருக்கு. ये रोज का இது होमवर्क எல்லாமே जो होता है, தினமும் वो ஹோம்ஒர்க் अभ्यास के लिए பண்றதுனால भी என்ன अच्छा है। நன்மை நமக்கு இருக்கு, இந்த तो பயிற்சி इसलिए பண்றதுனால எவ்வளவு நல்லது आज இருக்குன்னு हम இதை நம்ம बाबा ने புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இன்னைக்கு வந்து जो பாபா வந்து परिभाषा நமக்கு என்ன दी है, சொல்றாங்க, அதாவது அர்த்தம் रोज புரிய बाबा வைக்கிறாரு. कुछ ना कुछ பாபா தினமும் நமக்கு வந்து डिफरेंट ஏதாவது शब्दों में வித்தியாசமான வார்த்தையில ज्वालामुखी, ज्वालारूप ஜுவாலாமுகி, उसके बारे ஜுவாலா में ரூப், बताते இந்த रहते हैं, மாதிரி ஒரு அர்த்தத்துல நமக்கு क्योंकि சொல்லிட்டு இருக்காங்க. सागर है ज्ञान का। ஏன்னா அவரு வந்து तो उसके ஞானத்தின் पास तो கடல். சோ कितना அவருக்கு வந்து बाबा के पास तो எவ்வளவு कितना வந்து खजाने हैं ना। பாபா கிட்ட तो எவ்வளவு வந்து बाबा यही பொக்கிஷங்கள் चाहते हैं இருக்குல்ல, बच्चे அந்த भी பொக்கிஷங்கள் मास्टर நமக்கு வந்து ज्ञानसागर बने, நம்மளும் வந்து மாஸ்டர் बाबा के ஞான बच्चे और சூரியனாக मास्टर ஆகணும்னு ना हो। பாபா ஆசைப்படுறாரு. சோ பாபா வந்து तो इसलिए கடல்னா हर நம்ம வந்து बात में மாஸ்டராக இருக்கணும் இல்லையா? சோ ஒரு मास्टर ज्ञान விஷயத்திலயும் நம்ம सागर, வந்து मास्टर மாஸ்டர் शांति के ஞான सागर, சூரியமாக हर இருக்கணும், प्रकार மாஸ்டர் से சாந்தி सागर बनना ஸ்வரூபமாக இருக்கணும் जरूरी நம்ம. है। சோ ஒரு இதுலயும் நம்ம மாஸ்டராக இருக்க வேண்டும். आज கண்டிப்பா நம்ம बाबा அதை कह பண்ண रहे हैं, வேண்டும். बाबा இன்னைக்கு बहुत பாபா ध्यान என்ன देते हैं आज சொல்றாங்கன்னா, के चलन और பாபா வந்து चेहरे இன்னைக்கு को, ரொம்ப வந்து நம்ம வந்து कि पहले அட்டென்ஷன் पहले तो வைக்கிறாரு. அதாவது चेहरे நம்ம पर முகம், हमारे நம்மளோட जो बाबा வளர்ச்சியில की கவனம் வைக்க சொல்றாரு. ज्ञान அதாவது की பாபा या என்ன जो भी சொல்றாங்க, गुण है ஞானத்தை என்ன ஒரு हमारे चेहरे குணங்கள் से நமக்கு दिखाई பாபா दे, கிட்ட இருந்து கிடைக்குதோ அது स्वरूप வந்து में, முகத்துல सोच का வெளிப்படுத்தணும். स्वरूप அந்த में ஸ்வரூபத்துல இருக்கணும், அந்த स्थिति। எண்ணத்திலயும் இருக்கும், அந்த ऐसे நிலையிலும் नहीं நம்ம कि हम இருக்க बैठे வேண்டும். तो சோ मैं நம்ம आत्मा हूँ, உட்காரும் போது परमात्मा ये நான் सोच ஆத்மா, हो, நான் பரமாத்மாவை பத்தி परंतु நினைக்கிறேன் उस அப்படின்னு याद में நினைக்கும் हम போது, स्थिर रहे। ஆனா அந்த நினைவுல नहीं, நம்ம इसलिए ஒரு बाबा நிலைப்படுத்தி இருக்கும் आज போது कह रहे நமக்கு हैं என்ன कि கிடைக்குது. आपकी சோ मूर्ति இன்னைக்கு பாபா तपस्वी என்ன मूर्ति சொல்றாங்க, है। நம்ம வந்து தபஸ்வி ரூபமாக இருக்க வேண்டும். நம்மளோட ऐसे तो மூர்த்தி வந்து देवताओं की தபஸ்வி मूर्ति अलग ரூபமாக होती இருக்கும். है, அதாவது उनकी மூர்த்தி வந்து வேற कंबाइन வேற மாதிரி होती है, இருக்குல்ல, तपस्वी அவங்களெல்லாம் भी है சேர்ந்து तो இருக்கிறது வந்து देवता என்னன்னா भी है। தபஸ்வி ரூபம். तो आज बाबा कह रहे हैं कि சோ இன்னைக்கு பாபா என்ன तपस्वी சொல்றாங்கன்னா, मूर्त தபஸ்வி बनो। ரூபம், தபஸ்வி ரூபமாக ஆக வேண்டும். तपस्वी मूर्त का अर्थ है, தபஸ்வி ரூபம், தபஸ்வி ரூபமாக இருப்பது क्योंकि जब बाबा என்றால், कहते हैं बनो பாபா சொல்றாங்க तो நம்ம मन வந்து में அது प्रश्न आता है மாறணும் ना, அப்படின்னா कैसे முதல்ல क्या அதுக்கு है वो। உண்டான अर्थம் என்ன तो நமக்கு बाबा புரியணும், அப்பதான் நம்ம பண்ண परिभाषा दे முடியும். रहे சோ हैं பாபா कि அர்த்தம் புரிய तपस्वी வைக்கிறாரு. मूर्त का தபஸ்வி अर्थ ரூபம் है இருப்பது என்றால் உங்களின் तपस्या के द्वारा தபஸ்வி, அதாவது शांति के தவத்தின் மூலம் शक्ति की அமைதி किरणें சக்தியின் चारों ओर फैलती கதிர்வலைகளை हुई अनुभव में आए। பரப்புவதாகும். சோ பாபா வந்து அதோட அர்த்தம் तो புரிய तपस्या வைக்கிறாரு. का मतलब சோ सिर्फ योग नहीं है, தபஸ்வியாக ரூபமாக இருப்பதுன்னா வெறும் நினைவுல किसी भी இருக்கிறது மட்டும் स्वरूप அர்த்தம் में கிடையாது. जब எந்த हम टिकते हैं, ஸ்வரூபமாக जैसे இருக்கிறோமோ बाबा कह रहे हैं அப்படின்னா, कि நம்ம तपस्वी வந்து मूर्त का अर्थ है தபஸ்வி ரூபமாக இருப்பது तपस्या के என்றால் द्वारा உங்களின் தவத்தின் शांति की மூலம் शक्ति, எல் எங்கும் அமைதி शांति சக்தியை की शक्ति की किरणें கதிர்வலைகளை चारों ओर பரப்புவதாகும். फैलती சோ हुई நாலா अनुभव में பக்கமும் आए। சக்தி வாய்ந்த சாந்தி ஸ்வரூபத்தை जब आप बैठो, பரப்புவதாக ஆகும். சோ நம்ம क्योंकि मैं तो அமர்ந்திருந்தாலும் சரி, वाइब्रेशन से है ना, நம்ம அந்த அதிர்வலைகளை நம்ம நாலா பக்கமும் तो इतना பரப்பிக்கிட்டே दूसरों को இருக்கணும். अच्छा சோ எப்படி வந்து आनंद अनुभव மத்தவங்களுக்கு हो, வந்து அது அனுபவம் शांति செய்ய का चाहे வேண்டும், साइलेंस அவங்களுக்கு का। அமைதியான तो बाबा சக்தியை कहते हैं ये மத்தவங்களும் அனுபவம் तपस्वी செய்யணும். சோ பாபா स्वरूप என்ன சொல்றாங்க, தவத்தின் औरों को देने ஸ்வரூபமாக का स्वरूप है। மற்றவங்களுக்கும் வழங்கும் ரூபமாகும். தபஸ்வி ஸ்வரூபம் तो बाबा என்றால் एग्जाम्पल दे रहे மற்றவங்களுக்கும் हैं, வழங்கும் जैसे ரூபமாகும். सूर्य சோ பாபா विश्व को உதாரணம் சொல்றாங்க, रोशनी, எப்படி வந்து சூரியன் உலகுக்கே सूर्य ஒளி, विश्व को रोशनी எப்படி देता வந்து है, சூரியன் வந்து உலகுக்கே क्योंकि जब வெளிச்சம் सूर्य கொடுக்குதோ. शाइन कर रहा होता है ஏன்னா तो சூரியன் வந்து सारे மின்னும் போது என்னாகும், जहाँ அப்ப भी है முழு உலகமும் எங்க वहां पर இருக்குதோ அங்க दिन भी வந்து हो जाता है। வெளிச்சமாக இருக்கும், ஒரு பகலாக இருக்கும் तो இல்லையா? जैसे சோ सूर्य அந்த மாதிரி எப்படி विनाशी வந்து प्राप्तियों சூரியன் की வந்து अनुभूति உலகத்துக்கே कराता है। ஒளி आज கொடுக்கிறதோ. हमारा इतना सोलर सिस्टम चलता है, சோ இப்ப நமக்கு சோலார் இருக்குது, और எவ்வளவு कई तरह நம்ம के பயன்படுத்திக்கிறோம் कार्य அந்த होते சோலார் हैं, சூரியனால. சோ किससे எவ்வளவு होते हैं? விஷயம் நம்ம நடக்க किरणों के முடியுது என்ன. द्वारा। சோ அந்த கிரணங்கள், ऐसे அந்த महान அதிர்வலைகள் तपस्वी மூலியமா தான் நம்ம आत्माएं இவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குது இல்ல. ज्वाला அதே रूप மாதிரிதான் शक्तिशाली நம்மளும் याद। அனுபவத்தை तो கொடுப்பவராக ज्वाला रूप இருக்க क्या வேண்டும். होगा?
சோ मतलब ஜுவாலாமுகி ये प्रश्न ரூபமாக पूछते हैं இருப்பது எப்படின்னா, ज्वालामुखी क्या होता है? சோ நிறைய பேர் ज्वाला கேள்வி रूप கேக்குறாங்க, क्या होता है? ஜுவாலாமுகினா என்ன, तो ஜுவாலா बाबा ரூபம்னா सिंपल என்னன்னு बता கேக்குறாங்க. சோ रहे हैं, பாபா ரொம்ப सिर्फ आप சிம்பிளாக சொல்றாங்க. अंडरलाइन करके लिख लो நம்ம அண்டர்லைன் பண்ணி तो எழுதி समय पर வச்சுக்கோங்க. आपको वो याद சோ आएगा। நேரத்துக்கு तो உங்களுக்கு बाबा कहते हैं பயன்படுத்தப்படும். ऐसे சோ महान பாபா சொல்றாங்க, तपस्वी आत्माएं மகா தபஸ்வி जो ज्वाला ஆத்மாக்கள் रूप வந்து हैं, ஜுவாலா वो ரூபமாக शक्तिशाली இருப்பதுன்னா हैं, அவங்க சக்தி வாய்ந்த ஆத்மா நினைவுல फिर भी இருப்பாங்க. याद है, राइट? சோ எப்பயுமே சக்தி வாய்ந்த शक्तिशाली याद நினைவுல के இருப்பாங்க. द्वारा சக்தி வாய்ந்த प्राप्ति की நினைவின் किरणों ரூபமாக की अनुभूति பிராப்தியோட कराते हैं, கிரணங்களை எல்லா பக்கமும் அவங்க तो பரப்ப செய்வாங்க. शांति की சோ शक्ति நம்ம को சாந்தியோட சக்தி, हाँ, அமைதியின் சக்தி आज बाबा பரப்புறோம். विशेष மற்றும் பாபா याद வந்து को भी இன்னைக்கு कह रहे हैं விசேஷமான कि शक्तिशाली ஆஹ், बनाओ, और சக்திசாலியாக उसके लिए क्या மாறி, है? टिको उस அப்ப அதுக்கு स्थिति நம்ம में, என்ன பண்ணணும், அந்த जैसे நிலையில एकदम நம்ம हम ஆஹ், साइलेंस में हैं, ஒரு ஒரு நிலையாக एकदम அமைதியாக जैसे அந்த நிலையில நம்ம बाबा की வந்து याद है, ஒரு फुल நினைஞ்சு फोर्स இருக்க में, வேண்டும். फुल சோ कंसंट्रेशन, முழு கவனமும் அது மேல उसकी வைக்கணும், जो ஃபுல் ஃபோக்கஸ் वाइब्रेशंस है வைக்கணும். சோ அந்த उससे அதிர்வலைகள் दूसरों की வந்து बहुत மத்தவங்களுக்கும் प्राप्ति அது होगी। வந்து அனுபவம் हाँ, तो கிடைக்கும், सभी அவங்களுக்கும் को அது क्या करना है பெனிஃபிஷியலாக आज இருக்கும். சோ நம்ம எல்லாரும் दिन என்ன भर பண்ணணும், நாள் முழுவதும் जब भी टाइम मिले 2 எங்கெங்க 3 டைம், आधे எப்பப்ப घंटे நமக்கு के டைம் लिए கிடைக்குதோ, करना, இல்ல ஒரு 2 நேரத்துல मिनट எவ்வளவு 5 நேரம் मिनट, கிடைக்குதோ, 2 हाँ, நிமிஷம் 5 अमृत वेला நிமிஷம் अच्छा करो, அமிர்த வேலையில शाम நல்லா को பண்ணுங்க. 7 बजे से याद சாயந்தரம் करो, மெடிடேஷன் और பண்ணும் फिर போதும் दिन பண்ணுங்க. में அதுக்கப்புறம் ट्रैफिक நாள் कंट्रोल முழுவதும் होता है, டிராபிக் கண்ட்ரோல் வரும்போது பண்ணுங்க. 5-10 मिनट बैठ சோ 5 करके நிமிஷம், ஒரு 5 अपना நிமிஷம் 10 நிமிஷம் तपस्वी रूप உட்கார்ந்து बनाओ, உங்களை தபஸ்வி ஸ்வரூபமாக ज्वाला மாறி रूप बनाओ, ஜுவாலா ரூபமாக जो बाबा ஆகி, कह रहे हैं ना பாபா कि சொல்ற மாதிரி याद के द्वारा भी பாபாவோட நினைவின் दूसरों को மூலியமாக प्राप्ति की किरण, மத்தவங்களுக்கும் பிராப்தத்தோட तो கிரணம், ऐसा फील होगा, அதிர்வலைகளை நம்ம அனுபவம் और செய்ய வேண்டும். प्राप्ति का சோ मतलब ये அந்த नहीं कि உணர்வு फल मान நமக்கு कर दिया கிடைக்கும் मैं भी போது, शांति में बैठ சோ गया। எனக்கும் சாந்தி बहुत लोग கிடைக்குதுன்னு आजकल அவங்களும் अनुभव உணருவாங்க. सुनाते சோ हैं ரொம்ப பேர் நிறைய कि வாட்டி आते வந்து இத हैं, அனுபவம் செஞ்சிருக்காங்க. मन இங்க में बहुत வந்தாலே எங்களுக்கு संकल्प வந்து होते हैं, மனது அமைதி बैठते हैं சாந்தம் तो ஆயிடுது, साइलेंस இங்க हो வந்து जाते हैं, உட்கார்ந்தாலே எங்களுக்கு அமைதியின் चाहे சக்தி वो बाबा கிடைக்குதுன்னு के சொல்றாங்க. कमरे में சோ அது बैठे, வந்து பாபாவோட चाहे ரூம்ல वो हम योग உட்கார்ந்தாலும் कर சரி, रहे हैं இல்ல वहां पर நம்ம बैठे, யோக் பண்ணிட்டு இருக்கும்போது और அங்க उनकी வந்து உட்கார்ந்தாலும் சரி, वाइब्रेशंस அவங்க ऐसी हो, அந்த அதிர்வலைகள் வந்து दूसरों को எப்படி कूल இருக்குன்னா, है, மத்தவங்களுக்கும் வந்து அது வந்து மகிழ்ச்சியும் तो वो जैसे அமைதி केले चल தருது. रही हैं, उन्हें சோ நம்மளோட शक्तिशाली அதிர்வலைகள், होगी, அந்த சக்தியோட அனுபவம் जो उनकी அவங்களுக்கும் அது अपनी பெனிஃபிட்டாக पर्सनल இருக்குது. स्थिति சோ नहीं நம்ம है, வந்து நம்ம जो பர்சனல் उनकी ஸ்திதி जैसे कि ஸ்டேஜ வந்து प्राप्ति எப்படி நம்ம होती है। வச்சுக்கிறோமோ, அது வந்து तो मैं மத்தவங்களுக்கு समझती हूँ उस प्रकार பெனிஃபிட் की அமைகிற सेवा மாதிரி, अगर हम பிராப்தம் करें கிடைக்கிற மாதிரி நம்ம तो பண்ணணும். जो आत्माएं சோ आएंगी நம்ம हमारे ஆத்மா सामने வந்து நமக்கு முன்னாடி வராங்க वो அப்படின்னா, सहयोगी होंगे, அந்த ஆத்மாக்கு ज्ञान நம்ம में उनकी रुचि ஒத்துழைப்பு होगी, கொடுக்கணும், ஞானத்தை ऐसे நம்ம नहीं कि वो சாரமா भी கொடுக்கணும். आत्माएं होंगी। சோ யார் तो क्वालिटी की अगर हमें सेवा चाहिए சோ तो वो நம்ம हमारी சேவை கொடுக்கணும். किरणों से, சோ हमारी நம்மளோட वाइब्रेशन அதிர்வலைகள் से மூலியமா, நம்மளோட वो खींच அதிர்வலைகள் के மூலியமா लाएंगे அவங்களுக்கு कि அவங்கள जिनको நம்ம சக்தி परमात्मा மூலியமா को அவங்களால ढूंढ रहे ஈர்க்க हैं முடியும். சோ या யாரெல்லாம் दुख கடவுளை अशांति தேடுறாங்களோ, है, शांति கடவுளுக்காக चाहिए, कई बाबा துக்கம் कहते हैं அசாந்தில भक्तों की ஓ पुकार, கடவுளை நோக்கி भक्तों की पुकार போயிட்டு क्या है, இருக்காங்களோ, சோ सिर्फ யார் शांति பக்தர்கள்லாம் चाहिए, பாத்தீங்கன்னா கடவுள बाबा से கூப்பிடுறாங்களே, मिलन எதுக்கு मनाना है, கூப்பிடுறாங்க, तो அவங்களுக்கு ये सब சாந்தி வேணும், சுகம் प्राप्तियां வேணும் தானே उनको கூப்பிடுறாங்க. होंगी। சோ நம்ம तो தான் हम வந்து लोग இன்டர்மீடியட்டா இருந்து तपस्वी கடவுளோட निमित्त होकर சக்தி के வந்து அவங்களுக்கு बैठेंगे, தபஸ்வி ரூபமாக तो இருந்து सहज है, அவங்களுக்கு அந்த सिर्फ करने की வைப்ரேஷன்ஸ बात है கொடுக்கணும். उनकी। பாபாவோட बाबा வைப்ரேஷன்ஸ் तो கொடுத்து 2 அவங்களுக்கும் சுகமும் प्रतिदिन சாந்தியோட हर बात को அமைதியை सिंपल கொடுக்கும்போது करके जाते அவங்களுக்கும் हैं, அந்த சக்தி हमें வந்து समझ அனுபவம் भी செய்ய आए, முடியும். சோ हम कर நம்ம भी पाए। புரிஞ்சிருக்கோம், நம்ம புரிஞ்சா மட்டும் தான் बाबा பண்ண कहता है முடியும். ना, சோ मैं நம்ம अपने புரிஞ்சிட்டு நம்ம बच्चों को பண்ணணும். சோ मेहनत பாபா करते சொல்றாங்க, हुए नहीं देखा, குழந்தைகள் வந்து இப்ப நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு तो சொல்றாங்க. तपस्या சோ शब्द தபஸ்வியம் थोड़ा ऐसा ரூபமாக लगता है, இருப்பது पता नहीं என்னன்னா, तपस्वी मुहूर्त क्या होगा। தபஸ்வி ரூபமாக कई कह இருப்பது देते हैं என்றால், शंकर तपस्वी मुहूर्त அதாவது है, சங்கர் பாத்தீங்கன்னா தபஸ்வி ரூபத்துல तो இருப்பாங்களா, அந்த अशरीरी மாதிரி अवस्था, கிடையாது. அஷரி நிலையில இருக்கணும், शंकर அதாவது की இந்த अशरीरी உடலற்ற अवस्था, நிலையில இருக்கணும். विनाश की ज्वाला। சோ तो कल அழிவற்ற बाबा ने कहा நேரத்துல ना, கூட அவங்க सब வந்து அந்த कचरा மாதிரி भी இருந்தாங்க. जल जाता है, சோ இங்க வந்து सब அழிவற்ற कुछ நிலையில जल கூட के நம்ம ஆத்மா साफ हो உணர்வுல जाता है। இருந்து எல்லாத்தையும் तो इसी எரிச்சிட்டு तरह நம்ம से வந்து ही हमको இந்த வந்து अभी ஆத்மா बहुत உணர்வுல अच्छा இருந்து लग நம்ம रहा है தபஸ்வி ஸ்வரூபமாக இருக்க सोच के வேண்டும். भी कि कितना சோ अच्छा நம்ம अनुभव எந்த அளவுக்கு खुद को भी யோசிக்கிறோமோ அந்த होगा, அளவுக்கு நம்ம வந்து दूसरों को भी होगा। நமக்கும் மகிழ்ச்சி किससे? நன்மை கொடுக்கணும், तपस्या மத்தவங்க நம்ம मंडल, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்ல चाहे वो மகிழ்ச்சியை शांति की மற்றும் शक्ति நன்மையை की கொடுக்கணும். किरणें, சாந்தியின் चाहे சக்தி बाबा வந்து की याद का அதிர்வலைகளை वो அவங்களுக்கு அனுபவம் செய்யணும், शक्तिशाली, பாபாவை நினைவு செய்யணும். कोई भी நம்ம दो में से சக்திசாலை भी याद நிலையில में बैठ இருந்து जाओ, பாபாவோட நினைவுல शांति இருங்க. के स्तंभ की तरह बैठ जाओ, அதாவது அந்த और देखो சாந்தி कितनी ஸ்தம்போ आत्माओं को இடத்துல போய் நீங்க शांति की இருந்து और எல்லா शक्ति की ஆத்மாக்களுக்கும் प्राप्ति சாந்தியின் का சக்தியை अनुभव அனுபவம் कराओ। செய்யறதுக்கு நம்ம इसलिए अभी பரப்ப हम வேண்டும். 3 मिनट சோ के लिए இன்னைக்கு வந்து 3 2 நிமிஷம் நம்ம வந்து स्थितियों का अभ्यास நம்ம करते 2 हैं। நிலை உண்டானது நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். இப்ப
ओम शांति। ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन अव्यक्त मुरली 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। ओम शांति। 18 जनवरी 1977। 18 जनवरी का ओम विशेष शांति। महत्व 18th ஜனவரியோட पहले से ही முக்கியமான बाबा जी बता देते हैं। விசேஷமான अब முக்கியங்கள் सामने அந்த कैसे முரளி. जाएंगे? சோ நம்ம எப்படி வந்து यह முன்னாடி रॉयल போக रूप का முடியும்? संशय நம்ம ராயல் दुनिया ரூபமாக वालों को இருந்து भी संशय बुद्धि बनाने के निमित्त बनेगा। हाँ, कहा है, अभी भी कहेंगे। इसी निश्चय और नशे में रहो சோ இந்த तो वे நம்பிக்கையில நீங்க नमस्कार எப்பொழுதும் करने இருங்க. आएंगे அப்பதான் कि வந்து நம்ம धन्य है வந்து आपका निश्चय। समझा? घबराओ नहीं। பயந்துக்கு தேவையில்ல. हाँ, நம்ம जेल வந்து में जाने நம்பிக்கையோட से இருக்க डरते हैं? வேண்டும். डरते नहीं, घबराते हैं। நமக்கு வந்து सामना करने की शक्ति नहीं है। यही कहो कि जो कुछ कहा था उसमें कल्याण था। சோ என்ன अब பாபா भी है। சொல்லியிருக்காங்களோ அதுல हम நமக்கு अभी भी நன்மை कहते இருக்குது. हैं। சோ அந்த उनको நன்மை अगर இருக்குதுன்னு நம்ம ईश्वरीय வந்து नशे இப்போ கூட நம்ம और நினைக்கிறோம். रमणीकता से सुनाओ சோ तो वो और கடவுளோட भी हंसेंगे। வார்த்தைகளை நம்ம வந்து போதையில இருந்து நம்ம கேட்க வேண்டும். लेकिन पहले ஒரு स्वयं ஒரு मजबूत हो। எண்ணங்களோட பாபா நம்ம समझा? ஒருத்தரோட आज எண்ணமும் सबके பாபாக்கு நமக்கு संकल्प पहुंचे। சேர்கிறது. सबको इंतजार था कि 18 तारीख को क्या सुनाएंगे। अब सुना? बाप दादा साथ है, कोई कुछ नहीं कर सकता, कह சோ नहीं பாபா நம்ம सकता। கூட இருக்காங்க. யாரும் நம்மள जलते எதுவும் हुए பண்ணவும் முடியாது. मिट्टी நம்மள में भी யாரும் எதுவும் उंगली செய்யவும் सलामत முடியாது. रहे। यह तो कुछ भी नहीं है, बाल भी बांका नहीं कर सकता। உங்களுக்கு साधारण வந்து साथ சாதாரண नहीं, துணை கிடையாது. சர்வ சக்திவான் सर्वशक्तिमान நம்ம का கூட साथ है। துணையில இருக்காங்க. சோ इसीलिए அதனால வந்து நமக்கு निश्चय வந்து बुद्धि புத்தியில வந்து जयंती। அவ்வளோ வெற்றி வெற்றி डेट கண்டிப்பா बताने நமக்கு தான் की அப்படிங்கிற जरूरत ही நம்பிக்கை नहीं। நமக்கு இருக்க कभी வேண்டும். भी फाइनल சோ विनाश का எப்ப डेट வேணாலும் फिक्स नहीं हो இறுதி सकती। அழிவு நடக்க வேண்டும் இருக்கிறது. டேட் अगर இன்னும் डेट அனௌன்ஸ் फिक्स हो பண்ணல. जावे ஆனா तो டேட் सब ஃபிக்ஸ் सीट्स ஆயிடுச்சு भी फिक्स हो அப்படின்னா जावे। சோ फिर तो எல்லாத்துக்கும் पास विथ ऑनर्स की लंबी लाइन हो जाए। பாஸ் வித் ஹானர்ஸ்க்கு பெரிய इसीलिए லைனாக डेट இருக்கும். से அதனால டேட் निश्चिंत வந்து रहो। சொல்லல. जब सब निश्चिंत होंगे तो डेट आ எல்லாரும் ही எப்ப வந்து जाएगी। எண்ணத்தை பத்தி जब நினைக்காம सभी इस இருக்கிறாங்களோ அப்ப संकल्प டேட் से வந்து நமக்கு नए அழிவும் டேட் संकल्प நமக்கு होंगे, கிடைச்சு விடுச்சோம். சோ वही நம்ம ज्ञात யாருமே வந்து विनष्ट அந்த होंगे। மாதிரி வந்து ஆடாமல் अच्छा, அசையாமல் யாரு வந்து ऐसे புத்தியை अचल வந்து உயர்ந்த अड़ल நிலையில ஒரு ஒரு சூழ்நிலையில अखंड வச்சிருக்காங்களோ सदा அந்த हर மாதிரி परिस्थिति ஆத்மாக்கள் में தான் भी எப்பொழுதும் श्रेष्ठ வந்து स्थिति में अडोल எல்லா சக்தியும் எல்லா सर्वगुणी குணங்களும் और இருக்கிறது. सर्वशक्तियों के பாப்தாதாவின் स्तंभ அன்பு स्वरूप நினைவுகள் आत्माओं மற்றும் को நமஸ்தே. बाप दादा का याद प्यार और नमस्ते। ओम शांति। ஓம் சாந்தி. मत बन के इस चमन की तुम बहार हो, मत बन के इस चमन की तुम बहार हो। परम पिता शिव की गली का हार हो, परम पिता शिव की गली का हार हो। मत बन के इस चमन की तुम बहार हो, मत बन के इस चमन की तुम बहार हो। तो हम वास्तव में कौन हैं? ये சோ शरीर நம்மளாம் हमारा யாரு? एक माध्यम है। சோ இந்த உடல் வந்து सेल्फ ஒரு நமக்கு வந்து एक्सप्रेशन ஒரு का கருவியாக साधन है இருக்கிறது. நம்ம உள்ள இருக்கிறது வெளிவாக और हम ஆகிறதுக்கு அது உண்டான ஒரு आत्माएं கருவி. इनके द्वारा நம்ம स्वयं வந்து को ஒரு एक्सप्रेस ஆத்மா இந்த करते हैं। உடல் மூலியமாக और நம்ம जब हम पिता வெளிப்படுத்துறோம். சோ परमात्मा நம்ம से उनके பரமாத்மா गुणों को, தந்தையோட उनके कर्तव्यों को குணங்களை जानकर நம்ம उनसे अपना புரிஞ்சுக்கிறோம். पूरा அவரோட கட்டளைகளை அவரோட கடமைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம் जोड़ அப்படின்னா जोड़ लेते हैं
நம்மளும் வந்து तो தந்தைக்கு पिता के தந்தையாக समान जैसे ஆகிறோம். बच्चे। நம்மளும் बहुत தந்தைக்கு सिंपल சமமாக ஆக मिसाल है, முடியும். आपको இது देख வந்து करके ரொம்ப बहुत समझ சிம்பிளான आता है உதாரணம். कि भाई राजा का बेटा क्या இப்ப बनेगा, வந்து ராஜாவோட குழந்தைகள் என்ன राजकुमार। ஆவாங்க? और जब बड़ा होगा, ராஜ்குமாரா தான் जैसे ஆவாங்கல்ல. हमारे சோ அவங்க सिरोही महाराज பெருசா कुमार ஆனதுக்கு यहाँ அப்புறம் बैठे हैं, அவங்களும் வந்து ராஜ்குமார், मेरे भाई ராஜ்குமாரியா साहब தானே जो है ஆவாங்க. वो भी पहले महाराज कुमार कहलाते रहे, अभी वो महाराजा சோ हैं। அவங்கள மகாராஜான்னு தானே तो கூப்பிடுவாங்க. बाप के समान சோ நம்மளும் வந்து इसी तरह கடவுளுக்கு से பாபா हम தந்தைக்கு आत्माओं சமமாக के தான் ஆக परम முடியும். சோ पिता जो हैं, நம்மளும் ஒரு ஆத்மாக்கள் उनके जो பரமாத்மா गुण கிட்ட இருந்து हैं அவரோட वो वैसे குணங்கள் के रूप में மற்றும் हम सर्व அவங்களோட आत्माओं को प्राप्त है। और வாரிசுக்கு உண்டான उसमें எல்லா सबसे बड़ी बात விஷயமும் है कि நம்ம हम अगर ஆத்மாக்களுக்கு நமக்கு परमात्मा को கிடைக்கும். याद சோ करते ஒரு हैं சின்ன ஒரு तो வித்தியாசம் थोड़ा தான் இருக்கு. भक्ति में और इस ज्ञान मार्ग में अंतर है। பக்தியிலயும் ஞானத்திலயும் ஒரு சின்ன வித்தியாசம். भक्ति में हम पूजा करते रहे பக்தியில और வந்து நம்ம उनसे பூஜை मांगते பண்ணிட்டு रहे இருக்கோம். இல்ல और நம்ம அவங்க उनके கிட்ட आगे கெஞ்சி अपनी கேட்டுட்டு कमियों இருக்கோம். का அவங்க वर्णन முன்னாடி करते போய் रहे। நம்ம பலவீனத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ज्ञान मार्ग में ये ஆனா जो ஞானத்துல अपना यहाँ पर ज्ञान நம்ம வந்து இங்க शिक्षा நமக்கு मिलती பாடம் है சொல்லி इसको हम தராங்க. ज्ञान நம்ம मार्ग வந்து कहते हैं। ஞானத்தின் பாதையில इसमें நம்ம भक्ति செல்றோம். की तरह சோ मांगने இங்க का வந்து नहीं, கெஞ்சற மாதிரி எதுவுமே கிடையாது. பக்தியில நம்ம கெஞ்சற மாதிரி இங்க अजय எதுவுமே கேட்க संस्कार வேண்டியது இல்ல. சோ भगवान கடவுளோட हम आत्माओं சமஸ்காரம் में कैसे நமக்குள்ள இருக்குது. डालते हैं சோ कि நமக்குள்ள நம்ம मांगने से கடவுளோட मरना भय। சமஸ்காரம் இருக்குது. அதனால நம்ம எதுவுமே आप கேட்கறது கிடையாது. वारस हो, சோ நம்ம வந்து வாரிசாக ஆகுறோம். जन्मने நமக்கு வந்து से ही பிறப்புரிமை वारस है। இருக்குது. அதாவது इसी तरह பிறப்புரிமை से அது. आत्मिक रूप से சோ भी हम ஆத்ம परमात्मा ரூபமாக के இருந்து பரமாத்மாவ प्रॉपर्टी कहो, परमात्मा பரமாத்மாவோட के गुण ப்ராப்பர்ட்டி, कहो, परमात्मा की பரமாத்மாவோட जो குணங்கள், विशेषताएं हैं விசேஷங்கள் जिनका वर्णन सारी दुनिया யாரெல்லாம் करती है வந்து वो वत्स्य யாரெல்லாம் के रूप में முழு हम உலகமும் उनसे அத प्राप्त வர்ணம் करते பண்ணிட்டு हैं। இருக்காங்களோ, அத வந்து लेकिन விசேஷமா कब பாடிட்டு करते இருக்காங்களோ, हैं? அது வந்து जब நமக்கு வந்து पूरी வாரிசாக पहचान நமக்கு से उनके கிடைக்குது. साथ अपनी சோ लगन அவங்கள कर முழுமையாக, அதாவது मन को பரமாத்மாவை जोड़, முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க तो ये மனசுல நம்ம चीज கனெக்ட் जब பண்றோம் समझ में அப்படின்னா, आई तो சோ उसके இது நம்ம बाद फिर புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே जीवन में चेंज மாறிவிடும். आती है। நம்ம जो வாழ்க்கையில अपने जीवन மாற்றம் में கொண்டு चेंज வர आई, முடியும். சோ நம்ம सबसे வாழ்க்கையில पहली बात நமக்கு क्या आई முதல்ல நம்ம வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வர कि जो முடியும். हम भगवान से प्रार्थना சோ करते யார் थे வந்து आरती के टाइम पर சோ நம்ம या கடவுள் अरदास के टाइम पर சோ யாரெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களோ या ஆர்த்தி प्रार्थना டைம்ல के टाइम पर சோ कि हमें பிரார்த்தனை इन 5 பண்றாங்களோ, विकारों से छुड़ाओ। சோ 5 விகாரங்களை நம்ம வந்து महकोगे விடுபடுத்தணும். फूल बन के इस जहान में, महकोगे फूल बन के इस जहान में, चमकोगे चांद से अंधकार में, चमकोगे चांद से अंधकार में। तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो, तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो। मधुबन के इस चमन की तुम बहार हो, मधुबन के इस चमन की तुम बहार हो। Om ஓம் Shanti. சாந்தி. Now ignite the fire of love and இப்போது make your அன்பெனும் yoga அக்னியை ஏற்றி volcanic. உங்களின் யோகத்தின் Image ஜுவாலா of ரூபமாகுங்கள். tapasya. இன்றைய தலைப்பு To be தபஸ்யா an image ரூபம். of tapasya தபஸ்யா ரூபம் is to இருப்பது என்றால் experience உங்களின் rays of தவத்தினால் the power of எங்கும் peace அமைதியின் சக்தியை spreading everywhere கதிர்வலைகள் through your பரப்புவதாகும். tapasya. An embodiment தவத்தின் of tapasya ஸ்வரூபமே is மற்றவர்களுக்கு the form of வழங்கும் giving to ரூபம் ஆகும். others. எப்படி Just as வந்து the sun சூரியன் gives உலகுக்கே the world ஒளியை light அளிக்கின்றதோ, and the experience of other perishable attainments, in the same way, அப்படியே மகா great தபஸ்வி tapasvi ஆகுங்கள். souls give the தமது experience of the கதிர்வலைகளை rays of எரிமலை attainment நினைவால் with their powerful volcanic remembrance. கதிர்வலைகளை Om அனுபவித்து Shanti. வழங்குங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு Today உங்களை is day வரவேற்கிறோம். இன்னைக்கு 16. நாள் 16. Now ignite the fire of love and make your yoga volcanic. இப்போது அன்பெனும் Today's அக்னியை topic, ஏற்றி உங்களின் யோகத்தை image of ஜுவாலா ரூபமாகுங்கள். tapasya. இன்றைய தலைப்பு Now தபஸ்வி we will ரூபம். listen to Mohini Didi.
Om ஓம் Shanti. சாந்தி. Everyone is happy எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? because Confluence Youth ஏனென்றால் is the சங்கம் யுகத்துல age சங்கம் யுகம் where வந்து என்ன, Baba wants us to be பாபா வந்து constantly நம்மள வந்து happy. மகிழ்ச்சியாக தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு Dadi ஆசைப்படுறாரு. Gulzar used to tell தாதி us, குல்ஜார் வந்து எப்பொழுதும் சொல்லிட்டு whatever இருப்பாங்க, happens, எது never நடந்தாலும் lose சரி your happiness. உங்களோட மகிழ்ச்சியை நீங்க இழக்கவே கூடாது. So ever happy எப்பொழுதும் love for மகிழ்ச்சியாகவே best இருக்கணும், எப்பொழுதும் should be அன்பாகவே இருக்கணும். consistent, சோ தொடர்ந்து not இருக்கணும். up நமக்கு and down. இப்ப இருக்குது அப்புறம் இல்ல, If you அந்த can மாதிரி notice இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் immediately, இருக்கக்கூடாது. ஏன்னா sometimes மத்தவங்க you are வந்து full நம்மள of பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. enthusiasm, ஒரு sometimes வாட்டி there is no ஊக்கம் உற்சாகத்தோட enthusiasm. இருக்கீங்க, ஒரு வாட்டி ஊக்கம் So இல்லாம we have இருக்கிறீங்க. to be சோ consistent மத்தவங்களும் நம்மள பார்ப்பாங்க இல்லையா? because அதனால when நம்ம we are எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கணும். consistent, then நம்ம தொடர்ந்து the இருக்கிறோம் power is அப்படின்னா there. தான் அப்பதான் அந்த சக்தி நமக்கு இருக்கும். And especially மற்றும் விசேஷம் we என்னன்னா, are doing service நம்ம and சேவை also we பண்ணிக்கிட்டே know இருக்கோம். that அப்ப நமக்கு புரியுது. அதாவது என்னன்னா, நமக்கு என்ன how the புரியுதுன்னா, service can be done எப்படி சேவை easily, வந்து நடக்க முடியும் இந்த காலத்துல. especially all over the world. முழு There is so உலகத்துக்கும் much நம்ம fear, பண்றோம் அப்படின்னா so much நிறைய worry, பயம் இருக்குது, நிறைய கவலை anxiety, இருக்குது, பயம் unnecessary இருக்குது, thoughts. தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குது. So if we sit அதனால நம்ம வந்து wherever, எங்க whether you உட்கார்ந்து are இருந்தாலும் at சரி, workplace, வீட்ல whether இருந்தாலும் you சரி, are at வேலையில your இருந்தாலும் home, சரி, ஜாப்ல இருந்தாலும் சரி, but sit எங்க with இருந்தாலும் சரி, நீங்க வந்து concentration, எப்பொழுதும் ignite கவனத்தோட the உட்காருங்க. flame, அதாவது ஃபோக்கஸோட உட்காருங்க. உங்களோட and from ஒளியை there ஏற்றுங்க. the அப்ப rays அங்க from இருந்து that நமக்கு flame வந்து அந்த will அதிர்வலைகள் reach many நமக்கு வந்து souls, மொத்த ஆத்மாக்களுக்கு கண்டிப்பா போய் சேரும். and அந்த they will அதிர்வலைகள் feel that, they will experience அவங்களும் அதை what உணர்வாங்க, I was அனுபவம் செய்வாங்க. experiencing, lot of love. நான் I வந்து was நிறைய experiencing அன்பு silence. எதிர்பார்த்தேன், நான் வந்து So different அமைதியை people come அனுபவம் செஞ்சேன். and நிறைய they பேர் share வருவாங்க. சோ their அவங்க வந்து attainments, பகிர்ந்துக்குவாங்க, அவங்களோட and என்ன that attainment அடைஞ்சாங்கங்கிறத is from our பகிர்ந்துக்குவாங்க. அது வந்து stable and நம்மளோட consistent ஒரு state. நிலையாக தொடர்ந்து இருக்கிற ஸ்டேஜ் தான். அதுல இருந்து Stable and அவங்களால அனுபவம் செய்ய consistent, முடியுது. both எப்பொழுதும் are very தொடர்ந்து ஒரு important. நிலையாக So தொடர்ந்து today இருக்கிறது Baba ரொம்ப ரொம்ப is முக்கியம். giving us சோ homework அதனால on இன்னைக்கு பாபா நமக்கு image ஹோம்ஒர்க் of கொடுக்கறாங்க. tapasya. தபஸ்வியா ரூபம், தபஸ்வி ரூபம். To be an image of tapasya தபஸ்யா is ரூபமாக to இருப்பது experience என்றால் the உங்களின் rays of power தவத்தினால் of peace எங்கும் அமைதியை, சக்தியை, spreading கதிர்வலைகளை பரப்புவதாகும். everywhere through your tapasya. So even when you are, சோ நம்ம if you வந்து are reading Murli, நம்ம after முரளி ரீட் Murli, பண்றோமோ சொல்ல, in இல்ல முரளிக்கு between, அப்புறமோ சரி, இல்ல இன் just பிட்வீன் say, நடுவுல let's கூட for a few minutes நம்ம வந்து ஒரு be that கொஞ்ச நேரம் image எடுத்து நம்ம of அந்த peace, வடிவமாக மாற வேண்டும். சக்தியின் வடிவமாக மாறி become image of peace, நம்ம அந்த like we வடிவமாக have மாற tower வேண்டும். of peace in அதாவது Madhupur, நமக்கு வந்து சாந்தி Pandapur. ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, டவர் So ஆஃப் I பீஸ் should இருக்கு also, நமக்கு வந்து. why அதே we made மாதிரி tower, நானும் வந்து because எதுக்கு Baba நம்ம was அந்த டவர் very பண்ணோம், ஏன்னா stable. பாபா வந்து ரொம்ப ஒரு நிலையில இருந்தாங்க. Baba பாபா says that சொல்றாங்க, in embodiment of tapasya, தவத்தின் ஸ்வரூபமே, when you are image of அதாவது tapasya, தபத்தின் is the ஸ்வரூபமே form of மற்றவர்களுக்கு giving to வழங்கும் others. ரூபம் ஆகும். தபத்தின் ஸ்வரூபமே மத்தவங்களுக்கு கொடுக்கறதாக So இருக்கும். if you have a minute or நம்ம வந்து 2, ஒரு நிமிஷம் 5 இருக்கு அப்படின்னா, minutes, and then 5 again, மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். because சோ நம்ம everyone's வந்து mind is very active. எல்லார் மைண்டும் ரொம்ப ஆக்டிவாக Yesterday இருக்கு. Baba said, day நேத்து before, பாபா சொன்னாங்க, that if you get அதாவது the thoughts of service, உங்களுக்கு வந்து சேவை பண்ணுங்கிற that's எண்ணம் not you, வந்துச்சு madam. அப்படின்னா அது வந்து நீங்க கிடையாது. You think lot, நம்ம நிறைய maybe திங்க் not பண்ணிட்டே இருக்கோம். wasteful, but lot சோ of thinking நிறைய of எண்ணங்கள் service is நமக்குள்ள waste ஓடிட்டு இருக்கு. also. சேவைக்குண்டான We எண்ணங்கள் need வந்துட்டு இருக்கு. power சோ அதுவும் வீணான எண்ணங்கள் தான். சோ நமக்கு and சக்தி planning வேண்டும். definitely பிளான் will be பண்றதுக்கும் good one. கண்டிப்பா நமக்கு So that சக்தி வேண்டும். kind of சோ அந்த just மாதிரி sit at least 10 minutes, say 10 I will நிமிஷமாவது be only உட்காருங்க. image of peace, நான் and வந்து do the இப்ப drills சாந்தியின் together வடிவமாக in the இருக்கணும்னு அந்த gathering. ட்ரில்ல வந்து நீங்க வந்து கூட்டமாக If இருந்து you are செய்யுங்க. there or students are there, or So even some when people are doing course, in so between do the drill, do சோ the யாராவது practice. மெடிடேஷன் பண்றாங்க, So இல்ல Baba போஸ்ட் says பண்றாங்களா, இல்ல அதுக்கு an நடுவுல இந்த பயிற்சி பண்ணி embodiment of பாருங்க. tapasya is a form of giving தவத்தின் ஸ்வரூபமே மற்றவர்களுக்கு வழங்கும் to ரூபமாகும். others, not only through words,
நம்ம what you're வார்த்தைகள் giving them மூலியமாகவும் கிடையாது. ஆனாலும் experience. நமக்கு வந்து அந்த Just as this சாந்தியின் ஸ்வரூபம் Baba gives அனுபவம் கொடுக்கிறோம். example, எப்படி just வந்து as பாபா the உதாரணம் sun, கொடுக்குறாங்க, சூரியன் வந்து உலகிற்கே sun in the ஒளியும் sky, what it does, சூரியன் gives என்ன பண்றாங்க, ஒளியை many attainments. அளிக்கின்றார்களோ. நிறைய அடைதல் இருக்கு சூரியன் மூலியமாக நமக்கு. Sun gives world சூரியன் வந்து light. உலகத்துக்கு ஒளியை கொடுக்கிறது. When sun rises, சூரியன் வந்து light நமக்கு begins more and more. வரும்போதுதான் நமக்கு வந்து பகல் And வருது then இல்லையா, from வெளிச்சம் there, வருது. சோ அங்க இருந்து all நமக்கு other வந்து facilities emerge. எல்லா வந்து நன்மை The நமக்கு experience கிடைக்குது. of other சோ அந்த perishable attainments. அந்த In the பொக்கிஷங்களுக்கு same way, உண்டான அடைதல் great நமக்கு கிடைக்கிறது. tapasvi அதே soul மாதிரி உயர்ந்த give the தபஸ்வியான experience ஆத்மாக்கள் வந்து நிறைய of the அனுபவம் rays கொடுக்குறாங்க. of அந்த attainment அதிர்வலைகள் with their powerful சக்தி volcanic வாய்ந்த remembrance. அன்பான நினைவின் மூலியமாக அவங்க வந்து How அந்த enjoyable it will be அதிர்வலைகள் கொடுக்க முடியும். எப்படி when வந்து your ஒரு remembrance மகிழ்ச்சியாக of இருக்கும். Baba நம்ம is பாபாவோட volcanic. நினைவுல ரொம்ப சக்தி வாய்ந்த நினைவுல Many ஒன்றிணைந்து ask இருக்கும் us போது how the sins get burned. எப்படி வந்து நம்மளோட So when பாவங்கள்லாம் there is அழியும் நிறைய பேர் volcanic கேட்டிருக்காங்க. சோ remembrance, அப்ப வந்து then கண்டினியூஸா the வால்கானிக் sins get நினைவு burnt இருக்கும் out. போது அப்ப வந்து So Baba said, ஆத்மாக்கள்ல இருக்கிற பாவங்கள் attainments, அழியும். and one of the attainment is சோ அது the ஒரு past அடைதல் is என்னன்னா நம்மளோட completely பழைய removed. கார்மிக் So கணக்குகளை நம்மள Baba முடிவுக்கு is கொண்டு saying, வரோம். சோ எரிமலை so நினைவு what we அப்படிங்கிறது have to do now எரிமலை நினைவுல is இருக்கும் to போது become ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட image பாவங்கள் அழியும். சோ அந்த வடிவமாக ஆக embodiment. வேண்டும். நம்ம வந்து அந்த And that is just ஸ்வரூபமாக an ஆக kind of, வேண்டும். சோ அது வந்து எப்படின்னா your mind should be உங்களோட peaceful. மனது வந்து பீஸ்ஃபுல்லாக Some இருக்க people, வேண்டும், their சாந்தியாக mind is இருக்கணும். சில பேர் peaceful வந்து but அவங்க மனது very வந்து active. பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆனா எப்பொழுதும் We are also ஆக்டிவாக active, இருக்கணும். நம்மளும் but ஆக்டிவா not தான் in the இருக்கிறோம். sense ஆனா வந்து it keeps எண்ணங்கள் going நிறைய on and on, ஓடக்கூடாது. right? இந்த திரும்ப திரும்ப எண்ணங்கள் ஓடிட்டே Something which I இருக்கக்கூடாது. need to think சோ once, எது வந்து எனக்கு I think தேவையோ 5 அதை பட்டு times. மட்டும்தான் நான் 5 வாட்டி நினைக்கிறோம் சம்டைம்ஸ். So we keep நமக்கு habit of keep thinking. சோ அந்த நமக்கு வந்து அது So பழக்கமாகவே anyone அது comes in அதிகமா front திங்க் of பண்ணிட்டே you இருக்குது. சோ will யார் not நமக்கு have முன்னாடி வந்தாலும் experienced சரி அவங்களுக்கு either வந்து of அது அனுபவம் silence or கிடைக்காது. peace, அமைதியின் but அமைதியும் you கிடைக்காது, giving சாந்தியோட lessons, அனுபவம் கிடைக்காது. then சோ you just நமக்கு வந்து sit நம்ம வந்து and you உட்கார்ந்து see how அமர்ந்து they ஒரு will be நிலையில pulled. இருந்து நம்ம வந்து And அந்த when they அதிர்வலைகளை see படும்போது this, அவங்க எப்படி when they go ஈர்க்கப்படுவாங்கன்னு home, அப்புறம் பாருங்க. they will சோ start அவங்களுக்கும் practicing. வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி We had பயிற்சி a பண்ணுவாங்க. mother, she used to come, ஒரு மாதாஜி வந்து and அவங்க then when வந்தாங்க. she goes சோ home, அவங்க வீட்டுக்கு she போனதுக்கு will அப்புறம் start cleaning, அவங்க வந்து right? சுத்தம் பண்ண So ஆரம்பிச்சிருவாங்க. very, very good family, Jewish சோ family. ரொம்ப நல்ல ஜூவிஷ் So her குடும்பம் husband அவங்க. said, what happens when you சோ come from அவங்க center, வீட்டுக்கார் you சொல்லுவாங்க, start நீங்க cleaning? சென்டர்ல இருந்து She வந்த said, உடனே because the சுத்தம் பண்ண place is ஆரம்பிச்சிட்டீங்க. so clean ஏன்னா அந்த there. சென்டர் வந்து So அவ்வளவு when I சுத்தமாக come here, இருக்குது. I சோ அப்ப feel, நான் oh, I வீட்டுக்கு should go வந்ததுக்கு too. அப்புறம் எனக்கு வந்து நானும் இங்க So சுத்தம் same பண்ணணும்னு way, எனக்கு if தோணுச்சு. they see சோ us, அதே மாதிரிதான் நம்மள that பார்த்தாங்க sisters அப்படின்னா are ஆட்டோமேட்டிக்கா sitting, they are சிஸ்டர்ஸ் எப்படி sitting as உட்கார்றாங்க, image. அவங்க வந்து When they go வடிவமாக home, இருக்கிறாங்க. சோ they will அவங்களும் வீட்டுக்கு definitely போயிட்டு think, அதுவும் கண்டிப்பா why அவங்க can't ஃபாலோ I do பண்ணுவாங்க. that? சோ ஏன் என்னால Let me பண்ண do it, முடியாதுன்னு அவங்க right? கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. It's என்னால பண்ண only முடியும்னு பண்ணுவாங்க. teaching சோ இந்த uh, டீச்சிங்ஸ் by வந்து இந்த actions, என்னோட செயல்கள் setting a வந்து good example நல்ல to be image. உதாரணமாக மத்தவங்களுக்கு இருக்கணும். அந்த வடிவம் But மத்தவங்களுக்கு they always உதாரணமாக see us இருக்கணும். சோ as நம்மள a எல்லாரும் householder, பார்க்கும்போது right? எப்படி வந்து What வீட்டு வேலை householders செய்யறவங்க do, they're பாக்குறாங்க. always busy. அவங்க எப்பொழுதும் Hmm. பிஸியாவே இருக்கிறாங்க. And tapasvi, தபஸ்வி we ரூபமாக இருப்பது balance என்னன்னு it. பேலன்ஸ்டாக When இருக்கணும். it's karma yoga, we do கர்ம it. யோகா இருக்கும்போது நம்ம யோகா பண்றோம். Otherwise, அதே we சமயத்துல நம்ம become வந்து an பாபாவை image நினைவு செஞ்சு நம்ம and வடிவமாக sit in மாறி silence. சாந்தி ஸ்வரூபமாக Even இருந்து 10 அமைதியின் minutes, just ஸ்வரூபமாக imagine, இருந்து ஒரு 10 நிமிஷம் even நீங்க in 10 பண்ணுங்க. minutes, 10 the நிமிஷத்துல rays கூட can நமக்கு spread. வந்து அதிர்வலைகள் வந்து ரொம்ப Not only that, வேகமாக but those who பரப்பும். see you as சோ image, யாரெல்லாம் நம்மள பாக்குறாங்களோ they அந்த will be வடிவத்துல inspired. அவங்களுக்கு வந்து ஒரு Hmm. ஊக்கம் உற்சாகம் That தர why மாதிரி can't I இருக்கும். be like that? சோ Why ஏன் can't I do என்னால that? பண்ண Right? முடியாதா, How அவங்க பண்ண many முடியுது of என்னால us பண்ண முடியாதா, always சோ talk அப்படின்னு about வரும். Brahma சோ Baba? எவ்வளவு பேர் வந்து பிரம்ம பாபா பத்தி Because பேசிட்டே we இருக்காங்க saw இல்லையா? him ஏன்னா பிரம்ம பாபாவை as நம்ம a பார்த்திருக்கோம். real அவங்க வந்து in உண்மையான Baba's வந்து remembrance, பாபாவோட very நினைவுல இருக்கிறாங்க. peaceful, ரொம்ப very பீஸ்ஃபுல் சாந்தி silent, வாய்ந்ததாக்குறாங்க, because we அமைதியாக have இருக்கிறாங்க. seen him. ஏன்னா நம்ம So அவங்கள we keep பார்த்திருக்கோம். giving that. சோ Not அப்ப only வந்து we do it, நம்ம but வந்து we அது give பண்றது மட்டும் example to இல்லாம நம்ம others வந்து also. உதாரணத்தும் அவங்களுக்கு கொடுக்கிறோம். So this is the time for all சோ of இந்த us நேரம் வந்து to எல்லாத்துக்கும் follow வந்து Baba's signal பாபாவோட சிக்னலை ஃபாலோ and பண்ணணும், become கடைபிடிக்க this வேண்டும்.
அப்புறம் அதோட so that வடிவமாக others can மாறணும். also சோ அப்ப வந்து follow it மத்தவங்களும் and வந்து they also அத வந்து become கடைபிடிப்பாங்க. image of peace, மற்றும் அந்த வடிவமாக image of சாந்தியின் volcanic வடிவமாக remembrance. ஆம், How will எரிமலையின் it will be நினைவாக like மாறுவாங்க. if we all pay attention and சோ do நம்ம it? எல்லாரும் கவனம் வச்சு Then it பண்ணோம் will be அப்படின்னா really, really very good. ரொம்ப ரொம்ப Right. நல்லதாக நம்ம So பண்ண முடியும். we will practice it today. நம்ம இத பயிற்சி Om பண்ணுவோம் இன்னைக்கு. Shanti. ஓம் சாந்தி. Om Shanti, dear Sister Wadi. Om Shanti, Vikti Shanti. Parmar. New scene in the drama. Yes. We have been interviewing Didi, so today we want to interview you. All right. So So let's today see we where we go. Yeah. okay. So Avikti Parivar has been listening to you for a long time. So we would like to know a little bit about your journey with Baba, how it began, where it went, including today's topic as well, about being an image of tapasya. Well, சோ அவ்யக்தி a couple பரிவார்ல of உங்களை நிறைய things. வாட்டி பார்த்திருக்கோம். சோ உங்களோட Hearing பயணத்தை பத்தி, உங்களோட the அனுபவத்தை பத்தி Murli, நாங்க you know, கேட்கணும்னு the ஆசைப்படுறோம். 1969 revision Murli. Mhm. Today's date was the 18th of January, சோ இன்னைக்கு வந்து நம்ம அவ்யக்தி முரளி 1977. ரிவிஷன் கேட்டோம் இல்லையா? And I சோ was in 18th Madhavan for ஜான்வரி that முரளி. Murli. சோ அந்த I'd முரளி come to நான் Baba in கேட்டிருக்கேன். 76. And நான் பாபா கிட்ட had to 76வது வருஷம் go வந்தேன். to Madhavan to நான் see if மதுபனுக்கு this was வந்து for me or not. I சோ wasn't, நான் மதுபனுக்கு வந்து didn't பார்க்கலான்னு வந்து consider பார்த்தேன். myself a Brahmin at that moment. சோ நான் அப்ப வந்து பிராமினாக And இல்ல. ஆனா நான் வந்து what Baba was referring மதுபனுக்கு to போய் in பார்க்கணும்ட்டு Murli, நான் வந்தேன். some of the old ones will remember that there was a time when the BKs thought that destruction was going to be in 1976. Right? சோ அப்ப வந்து That's right, yeah. 1976ல வந்து So what Baba was அழிவு talking ஏற்படும் about நாங்க that Murli, நினைச்சிட்டு although இருந்தோம். there were ஏன்னா பாபா a வந்து couple of முரளியில other பேசிட்டு Murlis இருந்தாங்க. before that, அதுக்கு முன்னாடி நிறைய in முரளி earlier முன்னாடி இருந்தது, January. And ஜான்வரிக்கு so he முன்னாடி. was saying சோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பாபா how many வந்து people had எவ்வளவு பேர் put வந்து off making a decision for their நிறைய lives அதாவது until முடிவு they would see எடுத்திருக்கீங்க, what would happen. என்ன And நடக்கும் so அப்படிங்கிறதுக்கு Baba was முடிவு sort எடுத்து of வச்சிருக்கீங்க. சோ referencing பாபா வந்து people's ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு faith இருந்தாங்க, and how, you know, நம்பிக்கைய வந்து nothing happened and கேட்டுட்டு இருந்தாங்க. everybody சோ was safe and so சோ on. எல்லாரும் சேஃபாக So இருந்தாங்க, he mentioned பாதுகாப்பா இருந்தாங்க, எதுவும் yesterday, நடக்கல. சோ நேத்து and it caught பாபா my மென்ஷன் attention, the பண்ணியிருந்தாங்க. translation Mhm. of he used the word, or the word that was translated was பாபாவோட awareness. வார்த்தை வந்து யூஸ் பண்ணது என்னன்னா But then in விழிப்புணர்வு. parenthesis சோ அது was வந்து the word என்னன்னா memories. மெமரிஸ், And how when அதாவது there are these நினைவுகள். memories, Mhm. there's அந்த automatically நினைவுகள், the feeling of power. அந்த And சக்தி so I நமக்கு have to கிடைக்குது. say that சோ நான் வந்து part சொல்லணும், அதாவது of என்னன்னா my story also involved, and it brought a smile to my face when I saw him this evening, Brother Nervair, Mm. because he was the instrument at that same time in those days for my having the profound realization of the fact that I was a soul and the connection with Baba, which was bliss, complete bliss. And it was like, you know, where just பாய் பிரதர் வந்து knowledge இருந்தாரு. அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு didn't do it, ஆத்மானா but it என்ன. was like Baba சோ எனக்கு saying, வந்து okay, I'm முழுமையான going அந்த to show மகிழ்ச்சி, you திருப்தி the only இருந்தது way பாபா you're going முன்னாடி to போய் get it நிக்கும் is போது. by எனக்கு my அந்த showing நினைவு, you. அந்த And பாபாவோட so சக்தி Nirvar எனக்கு Bhai was the கிடைச்சது. instrument for சோ that. நிர்வர் பாய் தான் வந்து And ஒரு so I had கருவியாக my இருந்து எனக்கு வந்து அந்த major, அனுபவத்தை major கொடுத்தாரு. realization சோ பெரிய பெரிய in விழிப்புணர்வு எனக்கு Madhavan after கிடைச்சது having மதுபன்ல. been with the BKs in London for about 4 சோ நான் months. 4 மாசம் வந்து பிகே And கூட இருந்தேன் நானு. I'm So not this was the first time? sorry? This was the first time, the 18th January, when you met Baba? No, I met him perhaps, as I say, I went to India in December 76. There was a group சோ went from நான் வந்து London. இந்தியாக்கு வந்து டிசம்பர் And I didn't go with 76வது them, I வருஷம் went by போனேன். myself. And because everybody knew that I was not, எல்லாத்துக்கும் I didn't consider myself a BK.
சோ அப்ப வந்து நான் வந்து a பிகேவாக lot of இல்ல. love for Daddy Janki in particular Mhm. and her classes. But I அவ knew தாதி I had to ஜானகியோட go to the கிளாஸஸ் source எல்லாம் to வந்து find எனக்கு out if நிறைய this was வந்து for me. மாற்றத்தை கொண்டு வந்தது. And so there was a big, you may have heard about this big conference that there was in Bombay at the end of சோ அப்ப வந்து பெரிய 1976 கான்ஃபரன்ஸ் called பாம்பேல Tyrannize the நடந்தது. Man. And so I was there for that. சோ And அந்த then we all கான்ஃபரன்ஸ்க்கு went நான் by போயிருந்தேன். train to சோ நாங்க Madhuban. எல்லாரும் I ட்ரெயினுக்கு was in ட்ரெயின்ல love போனோம் with மதுபன்ல இருந்து. Madhuban, was Pandit Bhavan, was immediate, Mhm. Mount Abu, all of that. But still I was insisting, I'm not a BK, you know, I'm not part of this. Mhm. And then I met Baba. There was maybe before that 18th of January Murli, there may have been 1 or 2 Murlis before that. And one of those times Baba came, and this of course was in the meditation hall in Pandit Bhavan. There was no stage, there was no anything like that. He was just on a gadi. And we got to have personal meetings. And so even though I had a personal meeting, and the first thing Baba asked me was, have you made up your mind yet? Oh. சோ ஃபர்ஸ்ட் திங் Yeah, வந்து that's பாபா what என்கிட்ட Baba கேட்டது knows. என்னன்னா, நீங்க வந்து And மாத்திட்டீங்களா anyway, அப்படின்னு தான் there கேட்டாங்க. followed a discussion, and he said, "You realize this life is the highest?" சோ புரிஞ்சீங்களா, இந்த வாழ்க்கை said, வந்து "Yes, பெரிய but maybe I'm உயர்ந்த not the வாழ்க்கைன்னு highest." புரிஞ்சதா அப்படின்னு பாபா And கேட்டாங்க என்கிட்ட. then Baba said அப்ப something வந்து very interesting பாபா வந்து because ரொம்ப அற்புதமான although விஷயம் people எனக்கு knew சொன்னாங்க. that I didn't consider myself a BK, but my plan was if the BK experience was not for me, then I was going to travel around India because I'd traveled many countries, but I'd சோ not நான் been வந்து to India. பிகேவாக மாறல அப்படின்னா நான் And இந்தியாவை I சுத்தி hadn't பாக்குற really பிளான்ல shared, தான் there wasn't that இருந்தாங்க. kind of closeness with anyone. And Baba held up his finger and he says, "Don't பாபா go வந்து wandering கைப்பிடிச்சு here and there, or இங்கேயும் you அங்கேயும் will சுத்தி lose." பார்க்க போக வேண்டாம், இல்லைன்னா நீங்க வந்து And விட்டுருவ. just the way there were so many experiences after the realization through a சோ yoga அந்த புரிதலுக்கு experience, அப்புறம் எனக்கு வந்து which நிறைய Nirvar அனுபவம் Bhai was the கிடைச்சது. instrument. நிர்வர் பாய் It பிரதர் was தான் வந்து like, இன்ஸ்ட்ருமெண்டாக yes, இருந்தாரு. I couldn't argue with that experience. It சோ was அந்த so அனுபவம் வந்து profound என்னால and வந்து so ரொம்ப வந்து life changing. வாழ்க்கையை And so மாற்றி I thought then, அமைச்சிருச்சு எனக்கு. when I go back to London, now I'm going to go back to London and I'm going to become a good student. சோ நான் Go to லண்டனுக்கு class போய் நான் every வந்து day நல்ல because I didn't go ஸ்டூடெண்டாக to இருந்து class நான் every கிளாஸுக்கு day தினமும் before. போவேன். But drama ஆனா was டிராமா beautiful வந்து in that ரொம்ப it allowed me அற்புதமாக to இருந்தது. remain in India for 5 என்னை months. வந்து இந்தியால வந்து 5 And மாசம் இருக்க yeah, and வச்சிருச்சு. give full vent to my deep sanskar of சோ எனக்கு traveling. வந்து ரொம்ப So I ஆழமான traveled for சமஸ்காரத்தை about 5 எல்லாமே நான் months, எடுத்துட்டு mostly in 5 மாசம் வந்து Punjab and Himachal. பஞ்சாப்லயும் And ஹிமாச்சல்லயும் நான் then was இருந்தேன். able to go back to Madhuban சோ again அதுக்கப்புறம் நான் and மறுபடியும் meet மதுபன் Baba போயிட்டேன். again. மறுபடியும் You know, பாபாவை this சந்திக்க is போயிட்டேன். one misdoubting Thomas, and yet she gets this experience. And Baba picked up the conversation with me சோ in பாபா வந்து May என்கிட்ட பேசிட்டு that இருக்கும் போது had been left off in January. You know how Baba knows each soul, and then very simply, you know, how things just happen. None of it was எதுவுமே with பிளான் a பண்ணி நடக்கல. சோ decision. I எல்லாமே went back to London. I've told this நான் story so லண்டனுக்கு many திரும்ப times போயிட்டேன். before, but I went back to London finally நான் after லண்டன் 5 months போயிட்டு and meeting Baba again, and 5 now மாசம் I'm கழிச்சு நான் வந்து ready லண்டன் to, திரும்ப போயிட்டேன். you know, go back to work and திரும்ப நான் live in வேலைக்கு an போக apartment, go ஆரம்பிச்சிட்டேன். back to work and be a good student and go to class every day. சோ So it நான் was வந்து a கிளாஸுக்கு Saturday தினமும் evening when போகணும், I இதான் arrived பிளான் back from வச்சிருந்தேன். India, சோ and I சாட்டர்டே was ஈவினிங் வந்து carrying நான் இந்தியால Toli இருந்து வந்து from நான் ரொம்ப Yogini Ben for Daddy சோ Janki. எனக்கு வந்து டோலி கொடுத்துட்டு And so இருந்தாங்க. I thought, let me go to the center, சோ நான் deliver சென்டருக்கு the போய் Toli, and டோலி then I would கொடுக்கறதுக்கு go and stay போலான்ட்டு நான் with my போனேன். brother who lived nearby. And so அதுக்கப்புறம் நான் என் பிரதர் வீட்ல போய் Daddy, இருந்துக்கலாம்னு I இருந்தேன். met Daddy, and she already knew because I'd been in contact with her சோ the whole நான் time. தாதி She எனக்கு knew of தெரியும். சோ my தாதியை நான் போய் மீட் transformation. பண்ணேன். சோ என் And மாற்றத்தை பார்த்தாங்க. she said, "Where are you going to stay tonight?" சோ எங்க இன்னைக்கு And நைட்டு I தங்க said, போறீங்கன்னு கேட்டாங்க. நான் "I'm going to சொன்னேன் stay with my brother who என்னோட lives in பிரதர் Harleston, வீட்ல which போய் is நான் தங்க very, போறேன்னு about சொன்னேன். 15 ரொம்ப minutes பக்கத்துல away இருக்கு. by
by 15 car. நிமிஷம் பக்கத்துல இருக்கு And கார்ல she போனா. said, but you won't be able to So get a bus tomorrow morning. so நாளைக்கு She உங்களுக்கு knew பஸ் the buses கிடைக்காதுன்னு ran சொன்னாங்க. late on a Sunday because நாளைக்கு it was சண்டே Good வந்து Day. பஸ் ரொம்ப She லேட்டுன்னு said, why தெரியும். don't you stay here for a ஏன் நீ day or இங்க two? தங்கிக்க மாட்ட, This Tennessee தங்கிக்கலாம்ல Road. அப்படின்னு சொன்னாங்க. And that was the end of the story. அதுதான் வந்து It எண்ட் ஆஃப் த Those was my ஸ்டோரி. days never ended. those days never ended. Mm. The same way ஸோ நான் that she அப்படியே sent me தங்கிட்டேன். to Florida for a month. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன It's never ஃப்ளோரிடா ended அனுப்பிச்சாங்க. either. And that was, ஸோ நான் I இன்னமும் don't know, அங்கேயே தான் Beautiful. இருக்கேன். 3 years or so ago. Anyway, so that's the gist of it. Right. But how did you, so you said, no, the first experience you had, your yogic experience, did you really feel that it was volcanic remembrance? Oh, ஸோ அந்த I mean, நினைவு I முதல்ல நீங்க நினைவு didn't செஞ்சீங்களா, அது எரிமலை know நினைவாக those இருந்ததா? அந்த expressions, அனுபவத்தை பத்தி but பேசுங்க. it was so profound. It was so அந்த அனுபவம் earth-shattering. வந்து The only word, I mean, the most beautiful word that you have in Hindi, as far as I'm concerned, to describe it is Ati Indriya Sukh. அத்தீந்திரிய That it சுகம் was எனக்கு total bliss. கிடைச்சது. There was light ரொம்ப emanating ரொம்ப from வந்து me. It எனக்கு was வந்து light எல்லா coming from me. சுகமும் சக்தியும் எனக்கு Although I'm கிடைச்சது. sitting there looking like a normal person, but on the other hand, I wasn't there. I wasn't in that limited reality at all. And even though there had been nice experiences in meditation before, but you know, a couple of things that happened. One, the intensity of the experience. My imagination could never have taken me there. Could never have taken me there. But it was like when that experience happened, it was like every point of knowledge fit in the ஸோ intellect. அந்த which it அனுபவம் hadn't வந்து done ஒரு ஒரு before that. ஞானமும் You என் know, my புத்திக்குள்ள ego உட்கார finally ஆரம்பிச்சிருச்சு. understood what they were saying and rejected this and like that and so on and so forth. But it was like suddenly click, 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 click. everything lined up. It all emerged. Yeah, and that was definitely it was life changing. It was life transforming. That was so I would say yes, that was volcanic. So what would you say the basis of this volcanic? Because what happens now is that we have those volcanic moments in Brahmin life, but then it goes down. I feel the volcanic stage becomes a stage of a little lamp. So how do we constantly maintain that stage? And also, if it goes down, to create that stage again, sometimes ஸோ it takes an எரிமலை effort. நினைவுங்கிறோம் இல்லையா? So ஸோ how அந்த do we எரிமலை make it நினைவை வந்து instant, எப்படி தொடர்ந்து constant and வச்சுக்கிறது? instant? நம்ம ஒரு வாட்டி வச்சுக்க Well, முடியும், I'm not அதுக்கப்புறம் sure I have an குறைஞ்சிருது. ஸோ answer அது for you. அந்த This is ஸ்டேஜ்ல a இருந்து better திரும்ப நம்ம question எப்படி for அந்த எரிமலை Didi. நினைவுக்கு மறுபடியும் But அந்த ஸ்டேஜை கொண்டு like போறது? yesterday, நேத்து I had வந்து a very intense experience, and it was a new experience for me. And that was, and again, as Mohini Ben had suggested, being with the gathering, and I was in the gathering, and it was before Murli time, and I think it's very important, as Baba had said, and Didi also ஸோ பாபா remembered. சொன்ன மாதிரி You know, தீதியும் not to think of ஞாபகப்படுத்தின service மாதிரி, when you're sitting ஸோ நம்ம creating, வந்து but சேவை it's பத்தி நினைக்க also கூடாது not யோகத்துல to இருக்கும்போது. criticize your own மற்றும் self, நம்மளே to வந்து நம்ம வந்து be in the form that Baba is தவறாக seeing, நினைச்சுக்க to கூடாது. ஸோ accept பாபா வந்து என்ன yourself the way வடிவத்துல that நம்ம Baba sees பாக்குறாங்களோ you. ஸோ அதை நம்ம And so ஏத்துக்கணும். yesterday it was that ஸோ thing of நேத்து being வந்து in my own ஸோ என்னோட intensity சுயமரியாதையில of நான் light, இருந்தேன். my own brilliance, my own just many words like that, and then it became where like these waves started coming out from me, and for the first ஸோ time அந்த ever, it was அதிர்வலைகள் like an என்னை விட்டு unusual வந்து thing, but it was like because the waves were coming out from me, because I was ஸோ அந்த centered in அதிர்வலைகள் my என்னை own விட்டு வரும்போது, எனக்கு வெளியே வரும்போது, you know, whatever title you want to give it, self-awareness or completion, that the waves that were moving out from me then brought Baba's waves towards me. ஸோ அப்ப வந்து பாபாவோட அதிர்வலைகள் எனக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த வந்து அந்த அனுபவத்தை நான் பண்ணேன். ஸோ என்னோட சக்தி மற்றும் பாபாவோட சக்தியோட சங்கமத்தை நான் பார்த்தேன்.
even if it's for those moments that Mm-hmm. சோ I அந்த am நொடியை that நான் which வந்து Baba நல்லா sees அனுபவம் me செஞ்சேன். as, that I am the blissful soul, that I சோ am நான் வந்து ஒரு the pure one. சுகமான I am ஆத்மா, not being. தூய்மையான ஆத்மா And அப்படிங்கறத that's நான் the நல்லா thing அனுபவம் that I செஞ்சேன். think that sometimes Mm-hmm. a little difficulty Mm-hmm. in accepting, because ching Mm-hmm. ching that, oh, but I thought this today, or I did this today, or whatever, Right. something that mars, that gets in the way of the experience. And so Mm-hmm. to only see yourself, and that for me has been a commitment Mm-hmm. for yoga for the most part, that that I don't have any negative thoughts about myself when I sit in Mm-hmm. for That's சோ the அந்த key. மாதிரி யோகத்துல Yeah, இருக்கும்போது for எனக்கு me, எந்த that's ஒரு வீணான part of விஷயம் it. என்னை பத்தி எனக்கு வரவே Yeah. வராது. And what about you? What about you? Tell me the beginning of your story. My story. A two-way conversation. I know we just have a few minutes, but go ahead. Let people know who you are as well. Well, it began at a very young age. I was Tell 8. them your நான் வந்து name. Most ரொம்ப people சின்ன don't know. வயசுலே நான் My வந்துட்டேன் name is ஞானத்துக்கு. Maitri என்னோட பேரு வந்து from மைத்ரி. Toronto, Canada. நான் டொராண்டோ கனடால இருந்து But yeah, it இருக்கேன். began at a very early age. சோ I was நான் 8 வந்து year ரொம்ப old சின்ன வயசுல when I வந்து 8 first met வயசுலயே Baba. வந்துட்டேன். சோ நான் பாபாவை வந்து 8 It வயசுல was in பார்த்தேன். Diamond Hall. So சோ again, at டைமண்ட் that ஹால்ல age, வந்து I நான் வந்து wasn't அந்த seeking ஏஜ்ல for the வந்து truth. I wasn't சோ seeking anything. அப்ப வந்து அந்த I was in ஏஜ்ல my எனக்கு own எதுவுமே world. தெரியல. I would நான் go to என்னோட the வாழ்க்கையில center, இருந்தேன். listen to சோ நான் Murli, சென்டருக்கு did the போவேன், course, முரளி கேட்பேன், everything. கோர்ஸ் And பண்ணேன். the ஆனா first time when சோ we நான் went ஃபர்ஸ்ட் to டைம் வந்து Madhuban, மதுபனுக்கு I போகும்போது went alone with the center teachers. நான் They சென்டர் took me. டீச்சர்ஸோட நான் Usually they தனியா don't allow போனேன். kids, but I சோ guess அவங்க What வந்து age கிட்ஸ் was அலோவ் your பண்ண case. மாட்டாங்க. What age were Eight. you? You were 8 8 when you வயசுல went to நான் வந்து Madhuban? Yes. சிஸ்டர்ஸோட சென்டர் சிஸ்டர்ஸோட தனியா நான் மதுபனுக்கு But போனேன். for Baba Milan, பாபா so மில்லலுக்கு Baba போயிருந்தேன். was there, சோ and பாபா then வந்து இருந்தாங்க. Baba was meeting. So at the end, he பாபா was வந்து meeting double foreigners. டபுள் ஃபாரினர்ஸ் And at சந்திச்சிட்டு that இருந்தாங்க. time, of course, I wasn't allowed to go on the சோ stage. நான் வந்து ஸ்டேஜுக்கு So போறதுக்கு what அலோவ் we பண்ணல. did சோ was நாங்க என்ன the teacher பண்ணோம்னா took me டீச்சர் at the வந்து பேக் backstage, ஸ்டேஜ்ல என்ன and she கூட்டிட்டு was போனாங்க. doing something because சோ she அவங்க had a வந்து ஏதோ baby பண்ணிட்டு backstage. இருந்தாங்க. So I சோ was just அவங்க வந்து standing பண்ணிட்டு near the இருக்கும்போது door, நான் வந்து அந்த கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு and இருந்தேன். that's where I சோ had my அப்பதான் வந்து moment, எனக்கு அந்த that நொடி yogic moment, யோகிக் because நொடி all I could see was அனுபவம் செஞ்சேன். Baba's side சோ நான் face, வந்து பாபாவோட and சைட் for ஃபேஸ் மட்டும் தான் very பார்த்தேன். few seconds, கொஞ்ச Baba நேரத்துல turned, வந்து பாபா வந்து and என்ன both of திரும்பி our eyes பார்த்தாரு. met. சோ 2 கண்களும் சந்திச்சது. And this is where, as you அப்பதான் were வந்து saying, and I was feeling that எனக்கு அந்த moment again, நொடியை நான் that அனுபவம் செஞ்சேன். complete அந்த bliss, முழுமையான and my heart மகிழ்ச்சி, திருப்தி accepted that எனக்கு this has வந்தது. to be சோ God. இது வந்து கடவுள் தான் அப்படின்றதை ஏத்துக்க Right. அப்பதான் என்னால To ஏத்துக்க that முடிஞ்சது. thing that it had to be God. That, Right. yeah, that my own Mm-hmm. thing could not have risen to that state of Exactly. ecstasy. Might be another word that I would use. Ecstasy, Right. pure ecstasy. Yeah. Yes, it was wonderful. Beautiful at 8 years of age. Wow. I have another question for you. I know we only I have know few. she told us to finish at 5 past. But the question we had was especially about tapasya, that you're one of the ancestors during the beginning days of double foreign service. சோ நீங்க வந்து So at that time, ஆன்செஸ்டர்ஸ் நீங்க service தான் was வந்து ஒன் ஆஃப் த growing, ஆன்செஸ்டர். அப்ப but வந்து I சேவை still வந்து feel there was a வளரும் போது strong டபுள் foundation ஃபாரினர் of சேவை tapasya இருக்கும்போது then. நீங்களும் ஒரு ஆன்செஸ்டர் சோலா Service is here இருந்தீங்க. today, but சோ this இங்க service சேவை இருக்குது. has that ஆனாலும் foundation of tapasya அந்த that was done at தபஸ்யாவோட that time. So அடிப்படையோட how do you விஷயம் see தான் மெயினா tapasya at வேணும் that time சேவைப்படுறது. சோ versus எப்படி வந்து அந்த today in the சமயத்துல வந்து yajna? நீங்க தபஸ்யாவை பாக்குறீங்க, இப்ப எப்படி I பாக்குறீங்க wouldn't so much யஜ்யத்துல? put it in that context, but I feel that all Brahmins, when they சோ come to எல்லா Baba, பிராமின்ஸும் they பாபாக்கு முன்னாடி experience the வரும்போது beginning சோ of அவங்க the வந்து yajna. அந்த யஜ்யாவோட அனுபவம் And so கண்டிப்பா whether it was செய்வாங்க. Toronto, சோ டொராண்டோவா would இருந்தாலும் have சரி, been probably in 75 or 76 as well, or it was London, லண்டனா or இருந்தாலும் சரி, அந்த Brazil, வருஷத்துல or China, wherever it happened to be, that every Brahmin ஒரு has பிராமினும் to வந்து have the same experience, அந்த அனுபவம் and it கண்டிப்பா is of அனுபவம் that செய்வாங்க. intensity. சோ அது So வந்து அது I குணம் don't see நல்ல it so much as a question of those days and these days, Mm-hmm. but that every Brahmin is guaranteed to have ஒரு the same பிராமினும் experience. கண்டிப்பாக அந்த Every அனுபவம் Brahmin, கண்டிப்பா you அவங்களுக்கு have, as கிடைச்சே Baba ஆகும். said yesterday, all attainments, சோ the எல்லா full அடைதலும் வந்து inheritance. And முழு so again, பிறப்புரிமையும் even எல்லா though, like say பிராமின் for instance, if குழந்தைங்களுக்கும் I think இருக்குன்னு back பாபா to நேத்து London, சொன்னாங்க. it was a whole group of us. There might have been about 30, 36 double foreigners. There was hardly any Bharadwasis at that time.
but that we were all sort of in the same experience. And I've seen it happen all around the world, and they were all young at that time, you know. So each individual, whether as an individual or if it's a group, it's a new center or a new country service, they all have to have that same experience. And Tapasya is very, very much a part of it. Wow. It This is what was, you meant, that you fully accepted yourself in Baba's vision. yeah, Wonderful. absolutely. But also Mhm. Baba was very clever, because part of you wants to give a return as well. Hmm. You know, like that, the responsibility of love or whatever, you want to give a return. Hmm. But the more you want to do for Baba, the more Baba keeps giving you, you know. So, It's true. yeah. And so there's that. Volcanic is, I mean, I understand the word. Mhm. Sometimes words kind of get in the way. It's just like, it's about, you know, how deep is your love? That's all. Hmm. Deep is your love. Hmm. Yeah. That's wonderful. Okay, I'll So reflect on that in Amrit Vela. How deep is my love? let me know. Yes, for sure. Thank you so much. Thank you so much. Thank you so much. Om Om Shanti. Shanti. I think we have Dee Dee again. Mhm. Om Shanti. Thank you. So now tomorrow is Tuesday. Our schedule from Amritwela 3:30 a.m. to 4:45 a.m. In the evening 5 to 6 p.m. Awake Murli revision. And together with that in breakout room, Awake the Children Murli class. 6 o'clock, but you will start, followed by Hindi series, English series, and chit chat. Now I will remember Baba and take Drishti from Didi.